ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 நிமிடம் 3 நூல்வெளி அப்படிங்கிற ஒரு புது சீரீஸ். அதில் என்னென்னா டெய்லி ஒரு 3 பேரை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் உள்ள நூல்வெளிகளில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து பாரதியார் மேலே இருக்கிற பற்றோட காரணமாக தான் அவரோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து அவரோட கவிதைகள் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை கொடுத்துருக்கோம். என்னென்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி. ஸோ அதனால தான் அவரை வந்து நம்ம புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். பாவேந்தர்னு கூட நம்ம அவரை சிறப்பித்து அழைக்கிறோம். பாரதிதாசன் ஓகேவா, அவரை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யாருன்னா பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம்னு சொல்லுவாங்க, இல்லை துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இது எல்லாமே வந்து இவரோட நூல்கள் தான். இவர் வந்து சில இதழ்கள் நடத்தியிருப்பார். அது என்னென்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதழ்கள் வந்து இவர் நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக என்ன கேட்பாங்கன்னா அதாவது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து இவர் தான். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இளங்கோவடிகள் பற்றி பார்க்கலாம். ஸோ சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் தான். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். அதாவது சேர மன்னனோட சகோதரர் தான் வந்து இவர், செங்குட்டுனோட சகோதரர் தான் வந்து இவர். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட காலம்னு பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பியங்களில் ஒன்றாக சொல்கிறோம். இதுதான் வந்து தமிழோட முதல் காப்பியமாகவும் இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த சிலப்பதிகாரத்துக்கு இருக்குது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்து, அதாவது ஒரே கதை தொடர் வந்து கொண்டிருக்கிறதுனால இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 நூல்கள் பற்றி, அது நூல்வெளியை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.